கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:29. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் அநேக குணசாலியான ஸ்திரீகள் இருந்தது உண்டு, பெண்கள் இருந்தது உண்டு, குணசாலியான ஆண்கள் இருந்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவளாய் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு, இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை நம்பி இந்த வார்த்தையை சொல்லிட்டார். அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு. வேதத்தில் நிறைய பைபிளை நீங்கள் பார்க்க முடியும். ரெபேக்காவை பார்க்க முடியும், குணசாலியாக இருந்தா. சாராளை பார்க்க முடியும், குணசாலியாக இருந்தா. நிறைய வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். டெபோராவை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய ஸ்திரீகள் குணசாலிகளாக இருந்ததுண்டு. நிறைய ஆண்கள் குணசாலிகளாக, கூடாரவாசிகளாக, நீதிமான்களாக இருந்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறார்? நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவளாக இருக்கணும். அப்படின்னா குணசாலிக்கும் மேலே ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டணுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி என்னுடைய மனைவியுடைய பிறந்த நாள். இந்த வசனம் முதல்ல என் மனைவிக்கு பலிப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின்படி அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல குணசாலியான மனைவியை ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள். ஸோ நீங்கள் என்னுடைய மனைவியை உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஒருவேளை யாராவது குணசாலியாக இல்லை, கூடாரவாசியாக இல்லை, அது ஆண்களோ பெண்களோ, அம்மாவோ அப்பாவோ, பையனோ பொண்ணோ, மருமகனோ மருமகளோ, எனக்கு தெரியாது. அவங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மனமாற்றத்தையும் குணமாற்றத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. இன்றைக்கி அவங்க தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு அவங்க எதிர்பார்த்துருக்கிற அற்புதம் நடக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் கனி கொடுக்கறதுக்கு பல கனி கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன ஒரு குணசாலியாக அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பிரியமானதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவர் யாருக்கும் கடனாளியாய் இருப்பதில்லை. ஸோ அவருக்கு பிரியமானதை செய்ய பிளான் பண்ணி 1 by 1 செய்து பாருங்கள். 1 by 1 உன் லைஃப்பில் நீ பிரியமான எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையோ, திருமணமோ, எதிர்பார்த்துருந்த கற்பத்தின் கனியோ, இல்லைன்னா சின்ன சொந்த வீடு, எதெல்லாம் இல்லாமல் இருந்தோ, அபிஷேகமோ, எல்லாம் 1 by 1 ஆண்டவர் தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். மேனகா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் அநேக ஜப விண்ணப்பங்களுடன் தேவனின் அன்பு ஊழியங்களின் கோயம்புத்தூர் ஜப மையத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் எனக்கு தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். எங்களுக்கு சொந்த வீடு கிடைத்தது. மொபைல் ஷாப்பு தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். அதன் பிறகு கார் வாங்கியிருக்கிறோம். மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவங்க வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களை குணசாலிகளாக மாற்றுங்க. இதுக்கு முன்னால் இருந்த குணசாலிகளை பார்க்கிலும் அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இவங்களை மாற்றி, அதன் நிமித்தம் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இவர்களுக்கு நிறைவேறட்டும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கேன். பிள்ளை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். குணசாலியான ஸ்திரீ பேசி வயல்களையும் செல்வங்களையும் வாங்குகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் நல்ல எல்லாருக்கும் படியளக்கிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்களுக்கு நிறைவேறட்டும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் சிரசில் கையை வச்சு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தையை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேற்றித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.